தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈச்சங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றால் பாதிப்பு அடைந்த வாழை மரங்களை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து ஆறுதலை கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்து அவர் கூறியதாவது: 15 நிமிடம் வீசிய காற்று மற்றும் மழையினால் பாபநாச வட்டாரத்தில் வாழை பயிரிடப்பட்டவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டிருக்கிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக இயற்கை சீற்றங்கள் தொடர்வது மிகுந்த வருத்தத்தையும் தூரத்தையும் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த பாபநாச வட்டாரத்தில் சுமார் 432 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டிருக்கிறது. தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையிலேயே இன்று வரை கணக்கெடுத்த வகையில் சுமார் 66 ஹெக்டேர், அதாவது 33% அதிகமான வாழைகள் பாதிப்படைந்துள்ளதாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கணக்கெடுப்பு 4 தினங்களுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு இதனை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் அறிவிப்புகள் வெளியிடப்படும். இந்த பகுதியை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான விவசாயிகள் 432 ஹெக்டேரில் இந்த வாழையை பயிரிடப்பட்டிருந்தாலும் ஒருவர் கூட காப்பீட்டு திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. விவசாயிகளிடத்தையே கேட்கும்போது அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அதனால் இன்சூரன்ஸ் கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூறினார்கள். இருப்பினும் இன்சூரன்ஸ் நடைமுறையை எளிமைப்படுத்தி முழுமையாக விவசாயிகள் இன்சூரன்ஸ் பெறக்கூடிய வகையில் அதிகாரிகளை ஈடுபட கூறியுள்ளோம். விவசாயிகள் துடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக நிவாரணம் தரப்படும். புதியதாக அரசு பொறுப்பேற்ற நிலையில் அனைத்து துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பாபநாச தொகுதியை பொறுத்தவரை தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தது போலவே விவசாய நலம் சார்ந்த திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். நெல் உலர்த்துவதற்கான ஒரு கூடம் அமைக்க வேண்டும். புஞ்சை பயிர்களை விற்பனை செய்வதற்கான விற்பனை கூடங்கள் கொண்டு வர வேண்டும். மலர் விற்பனை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலேயே அதற்கான ஒரு கூடம் அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. வரக்கூடிய நாட்களில் அதையெல்லாம் ஆய்வு செய்து முதலமைச்சரிடம் எடுத்து கூறி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நிச்சயமாக விவசாயிகள் நலன் பெறக்கூடிய வகையில் தொடங்குவோம். இவ்வாறு அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ரேவதி, தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடன் இருந்தார்கள். அந்த ஸ்கீம் வந்து அது வந்து சொல்றது ஒன்றிய அரசோட திட்டம். அது ஆட்சி வந்திருக்குது. விவசாயோட கோரிக்கை நிச்சயமா சொல்லுவோம். இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம தகவல் அவங்களுக்கு அரசுக்கு சொல்லணும்ல, இன்சூரன்ஸ் இல்லை, சாதாரணமாக தான். அது நான் எது கேட்குறேன்னா, அரசு ஒரு இழப்பீடு கொடுக்க தான் போகுது இல்லையா? இது 33% அதிகமாக போச்சு, இழப்பீடு கொடுக்க. சார் இதில் இழப்பீடு கிடையாது, நிவாரணம் தான் சார். நிவாரணம் கொடுப்பாங்க. ரெண்டு மாதிரி, அரசு கொடுக்குறது நிவாரண தொகை, நீங்கள் இன்சூரன்ஸ் தொகை ஒரு அடிஷனல் கிடைக்கவே. இன்சூரன்ஸ் கிடையாது, நிவாரண தொகைக்கான முயற்சி கூட்டுறவு இதில் சொசைட்டியில் தான் போய் நாங்கள் பயிர்கடன் வாங்குறோம். அந்த பயிர்கடன் மேலே இன்சூரன்ஸ் பண்ணணும்னு கேட்டாலும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. சொல்ல பொதுமக்கள் கேட்குற ஒன்றும் கிடைக்க மாட்டாங்க. ஒரு பொதுமக்கள் சொல்கிறாங்க, அதுக்கு வந்து அதிகாரிகள் திரும்ப ரிட்டர்ன் இந்த பக்கம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக இதை சொல்லுவோம். துளி கூட கொள்ளை எப்படி பார்த்து எடுத்தா நல்லா இருக்கும். இந்த வாழையில் கணக்கெடுப்பு முடிச்சிருக்கோம்ல, இவர் வந்து உங்களுடைய கணக்கெடுப்பு எவ்வளோ எடுத்திருக்கீங்க? ஒரு ஏக்கர் எத்தனை வாழை எத்தனை பர்சன்டேஜ்? இந்த கொள்ளையை பொறுத்த வரைக்கும் 90%. அதை நீங்கள் குறிப்பெடுத்திருக்கீங்க. எமௌண்ட் 33 எமௌண்ட் 33 எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வந்து 460 ஏக்கர் ஹெக்டேரு நீங்கள் பயிர் சொல்கிறீங்க.
திருச்சியில் ஒட்டுமொத்தமாக இந்த பாபநாசம் பகுதியில் வட்டத்தை தாலுக்கால் இல்லையா உங்களுடைய ரெக்கார்ட் படி 432 ஹெக்டேர். இது வரைக்கும் நம்ம கணக்கெடுப்பு எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் எவ்வளோ இடம் பார்த்துருக்கீங்க? ஐடென்டிஃபைடு எபோவ் 33% கணக்கெடுத்துட்டு இருக்கீங்க சார். கிட்டத்தட்ட இந்த 430 பாதி பகுதியாக பார்த்துருப்போமா? எப்போ இந்த கணக்கெடுப்பு முடியும் நமக்கு? கிட்டத்தட்ட 4 நாள். எவ்வளோ பாஸ் பண்ணிருக்கோம்? ப்ரொசீஜர் என்னவோ இதை படிக்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கு தான் இது பற்றி எங்களோட நல்லா தெரியும். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் விடுபடாமல் யாருக்கும் விடுபடாமல் வருவார் விஜயகுமார் வருவாப்புல. ஆயிரக்கணக்கான எடை போட்டு எடுக்கணுங்கிறது என்ன சொல்ல வரீங்க? இந்த காய் தானே சரி, இவ்வளவு வியாபாரிகள் தானே அரசு சொல்ல முடியாது கொடுத்து வாங்கன்னு சொல்லல. இப்போ நீங்க இது எத்தனை ஏக்கர் சொல்றீங்க? 1 ஏக்கர் சார். 1000 வாழையில 300 மேலே சாஞ்சிருந்தாலே முழுமையாக இழப்பீடு கொடுப்பாங்க. அரசு கொடுக்கும். கணக்கெடுத்து முடிச்சுட்டாங்க. 4 நாள் அது கணக்கெடுத்து முடிஞ்ச பிறகு அரசு முறையான அறிவிப்பு கொடுக்கும். அதுக்கான நிவாரணம் கண்டிப்பாக கொடுப்போம். இன்சூரன்ஸ் பண்ண யாருமே அது நீங்கள் விவசாய சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70,000 எடுத்துட்டு இழப்பீடே கிடைக்கும். அதாவது நிவாரணம் இல்லாமல் நீங்கள் இன்சூரன்ஸ் அது ஒரு மடங்கு கிடைக்கும். 2 இதாக உங்களுக்கு காமன் சாய் கிடைக்கும். அது இந்த ரொம்ப கடுமையாக இருந்துச்சுன்னா மாற்றி அமைக்க முடியுமா ஆய்வு பண்ணுவோம். 2வது கிட்டத்தட்ட ஒரு 5% கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. 3000 ரூபாய் கட்டிங்கன்னா ஒரு பெரிய தொகை உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ பெரிய வந்துட்டு சொல்லுங்களேன். இதுக்கு இது மாசத்துக்கு எப்படி கரண்ட் பில் மட்டும் 5 ஏக்கர் 10 ஏக்கர் அவங்களுக்குலாம் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் நீங்கள் கொஞ்சம் அந்த சைடில் போடுங்க சார். கொஞ்சம் வந்து இந்த சைடுக்கு அந்த கொஞ்சம் பின்னாடி நீங்க அந்த கும்பிங்க சார். கோச்சிக்காம ஒரு பக்கம் எல்லாம் பின்னாடி வாங்க. எல்லாருமே வயல் தெரியுண்ணா சார். நேரம் சார் கொஞ்சம் பேக்கில் சார். ஆமாம், அது இந்த மாதிரி கோடை காலத்துக்கு இது ரொம்ப ரேரானது. ஆனால் ஒரு 15 இவ்வளோ ஒரு டேமேஜ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இங்கே 432 ஹெக்டேர் சொல்கிறாங்க சார். கிடைக்கல சார். 62 ஹெக்டேர் பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்குங்க. ஏக்கருக்கு 5% சொன்னோம்னா 3000 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் யாருமே கட்டலை. அதை பற்றி அவேர்னஸ் ஒன்று உருவாக்கணுங்கிறது ஒன்று. 2வது அதுக்கான வழிமுறைகள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குங்கிறாங்க. எளிமையாக விவசாயம் பண்ணுவோம், அவ்வளோ கண்டிஷன்ஸ் போட போகிறதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அமௌண்ட் 3000 அது எளிமைனா அதையும் நம்ம அரசுக்கு பரிந்துரையாக கொடுப்பாங்க. 2வது ஏன்னா ஒரு விவசாயம் கூட பண்ணாமல் இருக்கு. கோபி ரெடி பண்ணிங்க பேட்டிக்கு. பேச்சு முடிக்கிட்டு இதில் என்னன்னா ஒரு எவ்வளோ முதலீடு போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். சிங்கிள் பேச மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுங்க. விவசாயத்துக்கு தான் விவசாயத்துக்கு தான் பயன்படும். காய்கறி உற்பத்தி பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ காய்கறிலாம் கொடுத்தாலே நல்லது. அரசாங்கத்துக்கு எந்த இதுவும் இல்லாமல் காய்கறி நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். 100 புள்ளி 200 முடிவு இதுக்கு முன்னாடி சரிங்க ஸ்டடி பண்ணுவோம். சரிங்க. விவசாயிக்கு நலன் செய்யணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. 1. 2வது இப்போதைக்கு இந்த பாதிப்பு கிட்டத்தட்ட கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4-5 நாள் அவங்க முடிகிறதுக்கு. இது வரைக்கும் எடுத்த வகைக்கும் கிட்டத்தட்ட 66 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க. 4 நாள் முடிஞ்சு கொடுத்துருவோம். அதுக்குள்ள நிவாரணத்தை கண்டிப்பாக கொடுக்க சரிதானே ஐயா? சரிங்க. நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க. இல்லைங்க அந்த மோட்டார் தான் ஃப்ரீயாக பண்ணீங்க. எல்லாம் ஏழைகள் வந்து 200 புள்ளி 100 புள்ளி 1 ஏக்கர் இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. நேற்றைய முன்தினம் ஒரு 15 நிமிடம்
அடித்த காற்று மற்றும் மழையினால் இந்த பாபநாசம் வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வாழை பயிரிட்டவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக இயற்கை சீற்றங்கள் தொடர்வது மிகுந்த வருத்தத்தையும் துயரத்தையும் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பாபநாசம் வட்டாரத்தில் கிட்டத்தட்ட 432 ஹெக்டேர் பரப்பளவிலே வாழை இங்கே பயிரிடப்பட்டிருக்கிறது. இதை நேற்றைய தினம் தொடங்கி தோட்டக்கலையினுடைய அதிகாரிகள் அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று வரை கணக்கெடுத்த வகையிலே சுமார் 66 ஹெக்டேர் 33% அதிகமான வாழைகள் பாதிப்படைந்ததாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கணக்கெடுப்பு 4 தினங்களுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு உரிய முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இந்த துயரத்தை எடுத்து கூறி அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் அது அறிவிப்புகள் வெளியிடப்படும். இது முதல். இரண்டாவதாக பயிர் பாதுகாப்புக்காக ஒரு இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான விவசாயிகள் 432 ஹெக்டேரிலே இந்த வாழையை பயிரிட்டிருந்தாலும் ஒருவர் கூட காப்பீட்டு திட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்ற செய்தி தெரிய வருகிறது. விவசாயிகளிடத்தில் கேட்கும்போது அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அதை கட்டக்க முடியாத சூழ்நிலை இருப்பதை சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் அந்த நடைமுறையை எளிமைப்படுத்தி முழுமையாக அவர்கள் இந்த காப்பீட்டு திட்டத்தை பெறக்கூடிய வகையிலே அவர்களை காப்பீடு செய்ய வைக்கக்கூடிய முயற்சியிலே அதிகாரிகளை ஈடுபட சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் விவசாயிகளுடைய துயரை துடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக நிவாரணங்கள் தரப்படும். அதற்கான விழிப்புணர்வுகளும் நிச்சயமாக ஏற்படுத்தப்படும். சார், அந்த காப்பீடு பண்ணுறப்ப விதிமுறைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது சார். வாழை காப்பீடுக்கு மட்டும் அதை தளர்த்துறதுக்கு நீங்கள் சார் வந்து சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுங்களா? சார், இப்போ விவசாயிகளை சந்திக்கும் போது அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. சரி சார். அதாவது காப்பீட்டு திட்டம் ரொம்ப விதிமுறை கடுமையாக இருக்குது, சார். அதனால தான் நாங்கள் அப்ளை பண்ணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த விதிமுறையை நம்ம படித்து தெரிந்து அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக விவசாயிகள் நலனுக்கு நம்ம அதை செய்து முடிப்போம். அதே போல் இந்த பக்கத்தில் வாழை விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க சார். இவங்களுக்கு வந்து இந்த தொழில் நார்லேருந்து சட்டை தைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பல இடத்துல இந்த கம்பெனிகள் இருக்குது. அது மாதிரி ஏதாவது இங்கே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? புதியதாக அரசு பொறுப்பேற்று ஒரு வார காலம் ஆகியிருக்கிறது. அனைத்து துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது நமது பகுதியை பொறுத்தவரை, குறிப்பாக பாபநாசம் தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தது போலவே விவசாய நலன் சார்ந்து பல்வேறு நஞ்சை பயிர்களுக்கும் சரி புஞ்சை பயிர்களுக்கும் சரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நெல் உலர்த்துவதற்கான ஒரு கூடம் அமைக்க வேண்டும். இதுபோல் புஞ்சை பயிர்களை விற்பனை செய்வதற்கான விற்பனை கூடங்கள் கொண்டு வர வேண்டும். மலர் விற்பனையை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே அதற்கான ஒரு கூடம் அமைக்கப்பட வேண்டும். பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களை அதையெல்லாம் ஆய்வு செய்து மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே எடுத்து கூறி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக விவசாயிகள் நலம் பெறக்கூடிய வகையில் தொடங்கும். சார், கரூர் சைட்லாம் வந்து குச்சி கட்டி வாழை பயிர் பண்ணுறாங்க சார். இந்த பக்கம் அது மாதிரி செய்கிறதுக்கு விழிப்புணர்வு எடுத்து போகணும். இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த கிரைட்டீரியாலாம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு வாழைக்கும் சவுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னா தான் இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் ஒரு சரத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகிட்ட கேட்கும்போது ஒரு வாழைக்கு அந்த முட்டு கொடுக்குறதுங்கிறதே ஒரு பெரிய செலவினமாக இருக்குது. அதனால தான் எங்களை செய்ய முடியலைங்கிறத சொல்கிறாங்க. அதை குறித்து ஆய்வு செய்து நம்ம அடுத்த கட்டமாக அறிவிப்போம். ஓகே.